அநாதி சிநேகத்தால் எங்களை சிநேகித்த அன்பான பிதாவே, உமது காருண்யத்தால் எங்களை இழுத்து கொண்ட தேவாதி தேவனே, பூரண பரிசுத்தரே, ஆசீர்வாதமான புதிய காலை பொழுதை எங்களுக்காய் ஆயத்தப்படுத்தினவரே, இந்த புதிய நாளின் காலை பொழுதில் உம்முடைய சமூகத்தை தேடும்படியாய், உம்மை துதித்து மகிழும்படியாய் நீர் செய்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. இந்த ஜெபத்தை கேட்கும் ஒவ்வொருவரோடும், இணைந்து ஜெபிக்கும் ஒவ்வொருவரோடும், அவர்களின் குடும்பத்தோடும் தேவ சமாதானமும் மகிழ்ச்சியும் என்றும் நிலைத்திருக்க கிருபை செய்யும். இரக்கத்தின் பிதாவே, உம்மோடு இருக்க நாங்கள் வாஞ்சிப்பதை விட அதிகமாய் எங்களோடு இருக்கும்படியாய் அதிகமாய் நீர் அதிக வாஞ்சியோடு இருந்து மகா பரிசுத்தமான பரலோகத்தை விட்டு இறங்கி மனிதர்களோடு வாழ ஆசரிப்பு கூடாரத்தை உருவாக்கச் செய்து அதிலே வாசம் பண்ணினீர். மனிதர்களோடு மனிதனாய் சரீரத்தோடு வாழ குமாரனாக உம்முடைய வார்த்தையை மாம்சமாக்கி பூமியில் உலாவச் செய்து மனிதர்களோடு சஞ்சரித்தீர். இன்னும் அதிகமான வாஞ்சையோடு உமது பரிசுத்த ஆவியை எங்களுக்குள் வைத்து நீர் வாசம் செய்யும் ஆலயமாக எங்களை மாற்றினீர். அப்பா, உமது வழிகளை எங்களால் அறிந்து கொள்ள முடியாத போது உமது குமாரனையே உம்மிடம் வருவதற்கான ஒரே வழி என்பது எங்களுக்கு உணர்த்தி, அவரையே வழியும் சத்தியமும் ஜீவனமாய் எங்களுக்கு கொடுத்தீர். உம்முடைய ஆலயமாகிய எங்களை நாங்கள் பரிசுத்தமாய் வைத்து கொள்ள எங்களுக்கு போதித்தருளும். எங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாய் எப்படி ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று கற்றுத்தாரும். எங்கள் பலத்தினாலும் எங்கள் அறிவாலும் உம்மை நெருங்கிவிடலாம் என்ற அறியாமையை எங்களிலிருந்து நீக்கும். உம்மை நெருங்குவதற்கு உமது கிருபை மட்டுமே உதவும். இதை நாங்கள் உணர்ந்து கொள்ள கிருபை புரியும். அப்பா, நாங்கள் பாக்கியவான்களாய் இருக்கிறோம். உமது கிருபையினால் நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த நாளில் நீர் எங்களுக்கு அனுபவமாக போதிப்பதை நாங்கள் கற்றுக்கொள்ள எங்கள் இருதயத்தை திறந்துள்ளோம். உம்முடைய ஆசீர்வாதத்தோடு இந்த நாளை கடக்க உதவி செய்யும். எங்கள் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக இந்த ஜெபத்தை கேட்டதற்காக உமக்கு நன்றி அப்பா. ஆமேன், ஆமேன்.